இன்று முதல் வாசகமும் பெருசு, நற்செய்தி வாசகமும் பெருசு. ஆமாவா இல்லையா? நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்பீடாக வாசித்தேன். புரிஞ்சிச்சு ஏதாவது? எனவே இன்று அவர் வினாக்களை பற்றி பேசுகின்றார். மத்தேயு நற்செய்தியில் என்னென்றிருக்கும்? இதே நற்செய்தி, இதே வாசகம் மத்தேயு நற்செய்தியிலும் இருக்கிறது. அதில் என்னென்றிருக்கும்? அதில் தாளந்துன்னு இருக்கும், இதில் மினாக்கள் இருக்குது. மினாக்களுக்கும் தாளந்துக்கும் என்ன வித்தியாசம்? எது உயர்வான மதிப்பை கொண்டது? தாளந்துக்கு பவர் அதிகமா, இல்லாட்டி மினாக்களுக்கு பவர் அதிகமா? எது அதிகம்? தாளந்து தான் அதிகம். நாம் இன்று சூசேப்பினுடைய நினைவு நாளை, நவநாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். எனவே சூசேப்பரை பற்றி பார்க்கலாம் என்று யோசிக்கும் பொழுது, விவிலியத்தில் மொத்தம் எத்தனை யோசேப்புகள் இருக்கிறாங்க? என்னம்மா புரியல? 2 பேர் தான் இல்லை? சொல்லுங்கம்மா. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர், புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர். வேற எத்தனை யோசேப்புகள் இருக்காங்க? 3. என்னம்மா? அரிமத்தியான்னு ஒருத்தர். அப்போ 3 பேர் ஆயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு, அப்புறம் அரிமத்தியா யோசேப்பு. வேற யாராவது பெட்டர் அதை யோசிச்சு வச்சுருக்கீங்களா? எத்தனை யோசேப்பு? அப்படி பார்க்கும் பொழுது 8 யோசேப்புகள் இருக்கிறாங்க. எத்தனை? 8 யோசேப்புகள். அதை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன்னா நீங்கள் ஏஞ்சி போயிடுவீங்க. அதனால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு 4 யோசேப்புகள். முதலாவது நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, யாக்கோபுக்கும் ராகேவேலுக்கும் பிறந்தவர். அவர்தான் அந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. புதிய ஏற்பாட்டில் யார் இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது, நமது அன்னை மரியாளின் கணவர், நம்முடைய பங்கின் பாதுகாவலர், அந்த யோசேப்பு இருக்கிறார். 3வது யோசேப்பு நீங்கள் சொன்ன மாதிரி யோசேப்பு எந்த ஊரை சேர்ந்தவர்? அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு. யார் இவர்? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் இவர்? அதுதாம்மா கல்ற வச்சிருந்தாரு. இவர் யாருன்னு கேட்குறேன். யாருன்னு பார்க்கும்போது அதை எடுத்து வாசிங்க. மத்தேயு 27:57. இவர் யாருன்னு சொல்லுவாங்க. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட முதலாவது விஷயம். யார் இவர்? செல்வர், பணக்காரர். சரிங்களா? நல்ல வசதியான ஆள். அடுத்தது, அவர் இயேசுவுக்கு சீடராக இருந்தார். புரிஞ்சுச்சா? அப்போ இவர் யார்? இவர் ஒரு பணக்காரர், இயேசுவுடைய சீடராகவும் இருந்தார். அப்புறம் 60வது வசனத்தை வாசிங்க. 60 நீங்கள் சொன்னது வரும். 60 தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையை இவர் தான் இயேசுவுக்குன்னு கொடுக்கின்றார். சரி, ஓகே. அதோடு மட்டுமல்லாமல் மார்க் 15:43. மார்க் 15:43. வாசிங்கம்மா. யோசேப்பு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு? பிலாத்து கிட்ட போயிட்டு இயேசுவின் உடலை கேட்டது யார்? இந்த அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு தான். என்ன பண்ணுறாரு? இயேசு இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவருடைய உடலை பிலாத்து கிட்ட போயிட்டு தைரியமாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் மதிப்பிற்குரிய தலைமை சங்க உறுப்பினராகவும் இவர் இருக்கின்றார். அப்புறம் இவர் இறையாட்சியின் வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருப்பது போல் இவரும் என்னது? இயேசு இறையாட்சியுடன் திரும்பி வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். அடுத்தது பார்க்கும் பொழுது லூக்கா 23:50. லூக்கா 23:50. அப்புறம் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர், தலைமை சங்கத்தாரின் திட்டத்திற்கு செயலுக்கும் இணங்காதவர். ஓகே, இவரை பற்றி தெரிஞ்சிருச்சு. இவர் ரொம்ப ஒரு பணக்காரராக இருக்கின்றார், இயேசுவினுடைய சீடராக இருக்கின்றார். அப்புறம் இவர் தலைமைச் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றார், நல்லவர், நேர்மையாளர். இது எல்லாம் நம்ம யோசிப்புக்கிட்ட இருக்குதா?
நம்ம யோசேப்பு கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்குதா? நம்ம யோசேப்பு நல்லவர், நேர்மையாளவர், நீதியானவர், அனைத்தும் இருக்கிறதா? இருக்கிறது. இறுதியாக பார்க்கும் பொழுது யோவான் எடுங்கம்மா, யோவான் 19:38. 19:38. அதே யோசேப்பு என்ன பண்றாரு? இவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர், யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எங்கே இவரை சாகடித்து விடுவார்களோ என்ற பயத்தினால் தன்னை இயேசுவின் சீடர் என்று இவர் காண்பித்து கொள்ளவில்லை. எனவே இவருடைய பணக்காரராக இருக்கின்றார், செல்வந்தராக இருக்கின்றார், தலைமைச் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றார், நல்லவர், நேர்மையாளர். இயேசுவின் உடலை தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் பிலாத்து கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வராரு. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்கின்றார். இது 3வது யோசேப்பு. 4வது யோசேப்பு யாரு? யார் அந்த 4வது யோசேப்பு? திருத்தூதர் பணிகள் 4:36. 4:36. சைப்ரசு தீவை சார்ந்த யோசேப்பு என்னும் பெயருடைய லேவியர் ஒருத்தர் இருக்கின்றார். அப்புறம் இவருக்கு திருத்தூதரை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்ற பெயரும் உண்டு. புரிஞ்சுச்சா? இவர் யாரு? இவர் யோசேப்பு. இவரை எப்படி கூப்பிடுறாங்க? பர்னபா. இப்போ புரிஞ்சுச்சா? பர்னபா. அப்போ பர்னபா யாரு? யோசேப்பு தான் பர்னபா, பர்னபா தான் யோசேப்பு. எனவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ எதுக்குடா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, நற்செய்திக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நற்செய்தி வாசகத்தில் அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினாக்களை கொடுத்து செல்கின்றார். அவருடைய திறமைகளுக்கு ஏற்ப எல்லாருக்குமே சரிசமமாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்தார்களா? இல்லை. நம்முடைய விவிலியத்தில் பல யோசேப்புகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர்கள் சரிவர செய்ததனால்தான் விவிலியத்தில் அவர்களுடைய பெயரானது இடம் பெற்றது. இல்லை என்றால் அவர்களுடைய பெயர் இடம் பெற்றிருக்குமா? இடம் பெற்றிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் பிறந்ததற்கான நோக்கம் ஒன்று இருக்கின்றது. அதுவும் கத்தோலிக்கர்களாக திருமுழுக்கு பெற்ற நமக்கு ஒரு நோக்கத்தோடு தான் நாம் இந்த உலகில் பிறந்திருக்கின்றோம். அந்த நோக்கத்தை அறிந்தவனாக, அந்த நோக்கத்தை என்னுடைய செயலில் காண்பிப்பவனாக நான் இருக்கின்றேனா? எவன் ஒருவன் செயலில் காண்பிக்கவில்லையோ என்ன நடக்கும்? உங்ககிட்ட இருக்கிற அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட கொடுத்துருவாங்க? யார் நல்ல வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதம் பறிபோகிவிடக்கூடாது என்றால், என்னுடைய செயலில் நான் எதற்காக கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டேன் என்பதை நான் என்ன பண்ணணும்? என்னுடைய செயலில் காண்பிக்க வேண்டும். செயலில் காண்பிக்கவில்லை என்றால் என்னிடம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த மினாக்களை ஆண்டவர் எடுத்து விடுவார். எனவே நான் அழைக்கப்பட்டது நோக்கம் அறிந்தவனாக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.